ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லிப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தைப்பூசத்து அன்னைக்கு முருகருக்கு நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றதே பார்க்கலாங்க. அதோட நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்லேயுமே பூஜை பண்ணதையும், அவங்க எப்படி முருகருக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்றதையும் சேர்ந்து பார்க்கலாங்க. நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக முருகருக்கு தைப்பூச பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு ஒரு 3:45 எழுந்துட்டுங்க. எழுந்து ஒரு 4:15 குளிச்சுட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு நிலவாசலில் தொடச்சி விட்டுட்டுங்க. தொடச்சி விட்டுட்டு பூஜை ரூமாலையுமே தொடச்சி விட்டுட்டுங்க. நான் முந்தின நாளே பூஜை பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி சுத்தமாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சதுனால அடுத்த நாள் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நிலவாசலில் வந்து நல்லா காஞ்ச பிறகு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு அரிசி மாவில் வந்து கோலம் போட்டு விட்டுட்டுங்க. நான் எப்பயுமே அரிசி மாவில் கோலம் போடுவேன். நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி முக்கியமான நாள்லையாவது நம்ம இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி நானுமே இன்றைக்கி வந்து அரிசி மாவில் தாங்க கோலம் போட்டிருந்தேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குமே ஏற்றிட்டேங்க. நான் வந்து தைப்பூசத்து அன்னைக்கு எந்த மாதிரி விரதம் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரம் மட்டும்தாங்க. காலையிலேருந்து நான் ஒரு 3:45 எழுந்தேன் இல்லைங்க, அப்போ இருந்து 1 மணி வரைக்கும் இருந்தேன், அவ்வளோதாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல் டேலாம் இருக்க முடியாது, ரொம்ப தலைவலி வந்துடும், ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அதனால் நான் வந்து இந்த மாதிரி தாங்க விரதம் இருந்தேன். காலையில் ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்தேங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் 6 to 6 வந்து சாயங்காலம் 6லேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிப்பேன், அவ்வளோதாங்க. அந்த மாதிரி விரதம் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பழக்கமாக இருக்கும். ஆனால் வந்து இந்த டே டைமில் வந்து இருக்கிறது அவ்வளோவா எனக்கு வந்து இருக்கவே முடியாது. ஏன்னா ரொம்ப தலைவலி வந்துடும், இல்லைனா அதே யோசனையாகவே இருக்கும். நம்ம அது வந்து நம்மளால முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி 6 to 6 இருப்பேங்க. அது வந்து எனக்கு ஓகேவாக இருக்கும். எப்படின்னா நம்ம விரதம் இருக்கிறோமே அப்படின்ற அந்த ஃபீல் தான் இருக்கும். எனக்கு வந்து முழுசாக வந்து பூஜை பண்ண திருப்தி கூட இருக்காதுங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி விரதத்தை தான் கடைப்பிடிக்குவேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. நீங்கள்லாம் எந்த மாதிரி விரதம் இருந்தீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து பூஜை ரூமில் எல்லாம் விளக்கேற்றி முடித்த பிறகு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க முருகருக்கு. இன்றைக்கி வந்து 6 வகையான அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம் தாங்க. இன்றைக்கி வந்து முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்கங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், இந்த மாதிரி 6 வகையான அபிஷேகங்கள் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேங்க. நான் தைப்பூசத்துக்காகவே பூஜை பாத்திரம்லாம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருந்தேங்க. இந்த பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணவே எனக்கு ஒரு 3 நாளாக பண்ணேங்க. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலையை தாங்க செஞ்சிருந்தேன். ஃபஸ்ட் நாள் சனிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரத்தை எல்லாம் நீட்டாக கழுவுனாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்ததுமே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக ஃபோட்டோஸ் எல்லாம் துடைக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணாங்க ஒரு 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜு செஞ்சுருந்தாங்க எங்கள் வீட்டில். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட நான்வெஜ்ஜு செய்யலைன்னா அப்புறம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்கங்க. அதனால் அதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலையில் எழுந்து நான் எல்லா பூஜை பாத்திரத்துக்கு ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி தாங்க 3 நாளாக கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக தாங்க செஞ்சுருந்தேன். நீங்கள்லாம் எப்படி செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி பூஜை பாத்திரம்லாம் நிறையா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பூஜை பாத்திரம் கழுவுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை கழுவிட்டு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. உண்மை இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு நம்ம ஒரு மெனக்கெடல் போடுவோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து கழுவி அதை தொடச்சி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு திருப்பி அதை இடத்துல எடுத்து வைக்கிற வரைக்குமே நிஜமாலுமே அவ்வளோ வேலை இருக்கும். ஆனால் இதெல்லாம் செஞ்ச பிறகு அது மறந்து போயிடும். நான் இவ்வளோ வேலை செஞ்சோமா அப்படின்றதே மறந்து போயிடுவோங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யாரெல்லாம் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான்லாம் அடிக்கடி வந்து இந்த பூஜை ரூமை எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பேங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அழகாக இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கிட்ட க்ரீன் கலர் பார்டர் இருக்கிற மாதிரி வஸ்திரம் தாங்க இருந்துச்சு. அதனால் அதை போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி முருகருக்கு ரொம்ப அழகாக இருந்தாருங்க. அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இன்றைக்கி முருகருக்கு தைப்பூசம் அப்படிங்கிறதுனால நான் வந்து பூஜை ரூமில் வச்சா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இடம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து தனியாக தாங்க வைப்பேன். சின்னதாக ஒரு மனை போட்டு அதுக்கப்புறமா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகரை வச்சு பூஜை பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் தனியாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மனை போட்டு அதுக்கு மேலே ஒரு
கோலம் போட்டு விட்டுட்டேங்க. கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெத்தலை தீபம் போடுறதுக்காக ஷட்கோண கோலம் போட்டு விட்டுட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவில் தாங்க கொஞ்சம் முன்னாடியே போட்டு விட்டுட்டேன். அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சைடில் செடியெல்லாம் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப அழகாக தெரியும். நான் வெளியே கூட இந்த மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியுங்க நிலவாசலில். எனக்கு அது அந்த இடம் வந்து க்ரீனாக இருக்கிறதுனால மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெத்தலை தீபம் போடுறதுக்காக வேல் விளக்கு தாங்க எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 6 வெத்தலை எடுத்து 6 வெத்தலைக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா விளக்குலையுமே நெய் விட்டு ரெட் கலர் திரி போட்டு தாங்க தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேங்க. 2 குத்து விளக்குமே நான் தீபம் ஏற்றுறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான நாளில் நம்ம வந்து குத்து விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதனால் நான் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வேல் விளக்கு வந்து ஏற்றிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த வேல் விளக்கு. நெய்வேத்தியத்துக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள், சக்கரை பொங்கல் இது தாங்க செஞ்சிருந்தேன். நான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக இது ஒரு 3:45 என்னுடைய பூஜை வேலையெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. நடுமதியில் வீடியோஸ் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறந்துடுவேன். நான் சக்கரை பொங்கல் செய்கிறத கூட காட்டல. இந்த மாதிரி நிறைய விஷயத்த மறந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஓம் சரவண பவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தாங்க நான் வந்து பாராயணம் பண்ணியிருந்தேன். நான் வந்து இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு முருகருக்கு வந்து அரளிப்பூ வாங்கி பூஜை பண்ணலான் தாங்க இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. இந்த அரளிப்பூ வந்து இந்த டைமில் ரொம்ப விலையே இருக்கிறதுனால பக்கத்தில் கடைங்களில் யாருமே வாங்கிட்டு வரல. அதனால தான் எனக்கு கிடைக்கல. ஆனால் கிடைக்கலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த சம்பங்கி பூவும் அதுக்கப்புறம் ரோஜா பூவும் மாலை மாதிரி கட்டி முருகருக்கு வந்து இன்றைக்கி போட்டிருந்தாங்க. நம்ம எந்த பொருளுமே கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்மளுக்கு எந்த பொருள் கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணாலே போதிக்குங்க. நம்ம கிட்ட எது இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும் இல்லைங்க. அதனால் அதவே கொடுத்தாவே போதிக்குங்க. நம்ம கொடுக்க முடியாதது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு எது நம்மக்கிட்ட இருக்குதோ அதுவே மனசார நம்ம கொடுத்தோம்னாவே கண்டிப்பாக ஏற்றுப்பாருங்க. உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இன்றைக்கி வந்து தைப்பூசத்தன்னைக்கு பூஜை பண்ணது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் ஒரு 7:30 மணிக்கு மேலே தாங்க பூஜையே முடித்தேன். நான் வந்து வேல்மாறல் பாராயணம் பண்ணணும் தாங்க நினச்சேன். எனக்கு வந்து 7:30 மணி ஆனதுனால டைம் ஆகிடுச்சுங்க. ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், நான் வேலைக்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து வேல்மாறலை போட்டு விட்டுட்டு நான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இப்படி தாங்க என்னுடைய பூஜையை முடித்தேன். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டு பூஜைங்க. முருகருக்கு வந்து அவங்க எப்படி பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தாங்க நான் போட்டிருக்கேன். உண்மையில் அவ்வளோ சந்தோஷமாக ஜீவிதா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்கங்க. முருகருக்கு இன்றைக்கி 6 வகையான அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் அந்த பச்சை கலரில் வஸ்திரம் சாத்தியாக அவருக்கு எல்லாம் நகையெல்லாம் போட்டு அந்த அரளிப்பூவால் அலங்காரம் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் அவங்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா முருகருக்கு இன்றைக்கி வெத்தலை தீபமும் அவங்களுமே வேல் விளக்கு வாங்கியிருந்தாங்கங்க புதுசாக. நான் வச்சுருக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குங்க அது. அதுக்கப்புறம் அதில் வெத்தலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அர்ச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டியிருக்காங்கங்க. இதெல்லாம் காலையில் பண்ணது. அதுக்கப்புறம் சாயங்காலமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு இலை போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்கங்க. அவங்களால முடிஞ்ச சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், வடை அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் இது எல்லாமே செஞ்சு அவங்க சாயங்காலமாக பூஜை பண்ணியிருந்தாங்கங்க. ஆனால் நான் காலையில் மட்டும்தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த மாதிரி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்லேயுமே அவங்க இப்படி தாங்க பூஜை பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.